ஹலோ மக்களே, நம்ம இப்போ ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நம்ம வீட்டில் என்ன மெனுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் அன்றைக்கி சிம்பிளாக தான் சமையல் பண்ணியிருந்தேன். ரசம் வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ பிரியாணியாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் இன்றைக்கி நான் அதை. அவர் ஃபோன் பண்ணி இல்லை ஆம்லேட்டாவது போட்டு வைங்க அப்படின்னு சொன்னார். நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ஆம்லேட் போடுறதுன்னு பாருங்கள். ஆனால் இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தவாலையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ வதக்கி எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டார். ஸோ அவர் வந்துட்டு நானே போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்போவுமே ஆம்லேட் போடும்போது ஒரு ஆம்லேட் போட்டுப்பார், ஒரு 1 சைடு ஆம்லேட் போடுவார். ஸோ எனக்குமே ஒரு 1 சைடு ஆம்லேட் போட்டு தரேன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆம்லேட்டு வந்தது. ஸோ அவருக்கு ஒரு 1 சைடு ஆம்லேட், எனக்கு ஒரு 1 சைடு ஆம்லேட்டு, ஒரு நார்மல் ஆம்லேட்டு. ஸோ ரசம் சாதம், அவரைக்காய் பொரியல், ஒரு ஆம்லேட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெனு எடுத்துக்கிட்டால் உடம்புக்குமே நல்லது. தேங்க்யூ.